பல்பு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் தருண். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து கூடிய சீக்கிரத்தில் 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போது அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பல்லாவரம் மார்க்கெட்டில் வந்து டைமிங் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 5 இல்லை 6 மணி வரைக்கும் வந்து இந்த பல்லாவர சந்தை வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் நடக்கும். நான் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரே மழை. ஸோ விட்டு மழை பெஞ்சிருந்த வாச்சு வந்து அவங்களுக்கு வியாபாரம் வந்து அன்னைக்கு கம்மியாக தான் போச்சு. மழை பெய்கிற வாச்சு ஜனம் அந்த அளவுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது ஜனமும் நிறைய பேர் வந்திருந்தாங்க வாங்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வாட்டர் கேன் வந்து ரொம்ப கம்மி ரேட்லேயே விற்கிறாங்க. அதே மாதிரி பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது பாத்திரமே வந்து நீங்கள் வெளியே வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் தான் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து பார்த்தாலே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். வெளிக்கும் இந்த மார்க்கெட்டில் விற்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சந்தை தான். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ட்ரெயின் ஸ்டாப்பில் இருந்து திருசூலம் ட்ரெயின் ஸ்டாப் வரைக்கும் இந்த சந்தை வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பல்லாவரத்தில் இறங்கி அங்கேருந்து அப்படியே திருசூலம் போயிட்டு அப்படியே அங்கே ட்ரெயின் ஏறிக்கலாம். அப்படி இல்லைன்னா திருசூலத்தில் வந்து இறங்கிட்டு அங்கிருந்து அப்படியே நடந்துட்டே வந்து மார்க்கெட் பார்த்துட்டே வந்துட்டு பல்லாவரம் ட்ரெயின் ஸ்டாப்லையும் நீங்கள் ஏறி வந்து போய்க்கலாம். குளிர்காலத்துக்கெல்லாம் பெட்ஷீட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தே வாங்கிக்கலாம். புது பெட்ஷீட் தான் எல்லாமே ஓப்பன் பண்ணியே உங்களுக்கு காட்டுறாங்க. எங்கன்னா கிழிஞ்சு இருக்கா இல்லை எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே காட்டுறாங்க. நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் சார்ஜர் ஒயர்லாம் கிடைக்குது. சார்ஜர் ஒயர் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் தான். நல்லா ஒர்க் ஆகுற சார்ஜர் ஒயரே எடுத்து தராங்க. கண்ணாடியில் வாட்டர் பாட்டில் நான் அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் லேப்டாப் சார்ஜர் ஒயர் மட்டும் கிடையாது, லேப்டாப்பே செகண்ட் ஹேண்டில் இங்கே கிடைக்குது. ஆனால் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற மக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் தான். அதே மாதிரி மரமும் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் தான். இந்த புது கட்டல் உங்களுக்கு செட்டோட 14,000 ரூபாய் சொல்றாங்க. குஷன் இல்லாம 10,500 ரூபான்னு சொல்றாங்க. வெளி கடைக்கும் இங்கேயும் பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் கட்டல் கூட அவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த டிராவல் பேக் எல்லாம் என்ன ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? 1500, 2000, 2500, 3000 அந்த ரேட்ல தான் இருக்கு. ஆனா இதுவே நீங்க ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா 7000, 6500 அந்த மாதிரி ரேட் இருக்கும். இந்த பல்ப் எல்லாம் என்ன ரேட் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 பல்ப் வந்து 100 ரூபாய் தான் சொல்றாங்க. வெளி கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா சொல்லுவாங்க. இங்க 4 பல்ப் 100 ரூபாய். செக் பண்ணியே வாங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி கலர் பல்ப் எல்லா லைட்டும் எரியிற மாதிரி மிக்சிங் கலர் பல்ப், எல்இடி பல்ப் எல்லாமே தராங்க. காருக்கு போடுற ஜாக்கி, டிராக்டருக்கு போடுற ஜாக்கி, அதே மாதிரி வந்து தம்பிள்ஸ், சுத்தி, அருவா, அதுக்கப்புறம் கடப்பாறை, இது எல்லாமே வந்து இங்க கிடைக்குது. மெயினா பாத்தீங்கன்னா வண்டிக்கு தேவையான ஆக்சசரிஸ் நிறைய இந்த மார்க்கெட்ல வந்து கிடைக்கும். நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சீலிங் ஃபேனு, டேபிள் ஃபேனு, வெயிட் பாக்குற மிஷினு, ஸ்பீக்கர் பாக்ஸ், அப்புறம் வந்து கொசு அடிப்பாங்கல்ல அந்த பேட்டு, இது எல்லாமே வந்து இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா மைக்ரோ ஓவனு, பிரெட் ரோஸ்ட் பண்றாங்கல்ல அந்த மிஷின், அதுக்கப்புறம் ஹேர் கூலரு, வாட்டர் பியூரிஃபைடு, பிரிண்டிங் மிஷினு, கீபோர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய், 75 ரூபாய்லாம் உங்களுக்கு கீபோர்டு தராங்க. அப்படியே ஒன்று ஒன்றா காட்டிட்டே வரேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. இங்க பாய்ஸுக்கு தேவையான நிறைய ஆக்சசரிஸ் இருக்கு. காப்பு, கையில போடுற மணி, கருங்காலி மாலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமே இந்த மோதிரம் தான். நிறைய கல் வச்ச மோதிரம் வந்து இவங்க வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கல் சொன்னீங்கன்னா அந்த கல் வச்சு கூட நீங்க வந்து அங்கே மோதிரம் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து 1500, 2000, 3500லாம் வந்து இவங்க கிட்ட வாஷிங் மிஷின் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குட் குவாலிட்டியில தான் வந்து இருக்கு. ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6500, 7000 அந்த ரேட்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடைக்குது.
பசங்களுக்கு தேவையான டிஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 100 150. அதுக்கப்புறம் வந்து லோயர்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 250 ரூ. 200 இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிற சோபா வந்து இங்க ரூ. 5000 தராங்க. அதே மாதிரி இங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரூ. 1000 வந்து உங்களுக்கு சோபா கிடைக்குது. செகண்ட் ஹேண்ட் சோபா தான், ஆனா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ரெடி பண்ணியே உங்களுக்கு தராங்க. அதனால ரொம்ப கம்மி ரேட்ல இருக்கு. ரேட்லாம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 1000, 2000, 3500, 4000 இந்த ரேட்லலாம் கூட அங்கே சோபா இருக்கு. நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து குட் கண்டிஷன்ல தான் உங்களுக்கு தராங்க. ஸோ அதனால நீங்க அதுவுமே போய் வாங்கிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் மிஷின் வந்து ஒரு 5-6 டைப் ரைட்டிங் மிஷின் இருக்கு. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்றவங்க எல்லாரும் வந்து டைப் ரைட்டிங் சர்டிபிகேட் இருந்தா முன்னுரிமை. அதே மாதிரி நீங்க வந்து நிறைய டைப் ரைட்டிங் கிளாஸுக்கு போறது பதில் இங்க இருக்கிற டைப் ரைட்டிங் நீங்க வந்து மிஷின் வந்து வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா, இல்ல சின்ன பிரச்சனை எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வீட்ல இருந்தே நீங்க வந்து டைப்பிங் நல்லா கத்துக்கலாம். உங்களுக்கு வுட்ல ரெடி பண்ண ஷோபாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 11,000 13,000க்கு வந்து உங்களுக்கு வுட்ல ரெடி பண்ண ஷோபாலாம் தராங்க. மிச்ச ஷோபாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 6,000 7,000 8,000 அந்த ரேஞ்ச்லேயே வந்து உங்களுக்கு தராங்க. ஒரு வழியா நம்ம பாதி முடிச்சிட்டோம். ட்ரெஸ்ஸிங் டேபிளெல்லாம் பார்த்தீங்கன்னா 3,500 4,200 5,000 அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் இருக்கு. பூஜை ரூம் கபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2,500 3,000 அந்த ரேட்லயே இருக்கு. 6 பேர் உட்காந்து யூஸ் பண்ற டைனிங் டேபிள் எல்லாம் உங்களுக்கு 9,500 தராங்க. இதுவே 4 பேர் உட்காந்து யூஸ் பண்ற டைனிங் டேபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 6,000க்கு தராங்க. காட்டன் பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 400 அந்த ரேட்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. எல்லா சைஸுமே இருக்கு. அண்ணகிட்ட சைஸ் கேட்டா 40 42 சைஸ் வரைக்குமே இருக்குப்பா பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ உங்களுக்கு சைஸ் நிறைய இடத்துல போயிட்டு எனக்கு சைஸ் பத்தல பேண்ட் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கூட இங்க எல்லா சைஸுமே இவங்க கிட்ட கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் சாப்பிட்ட எல்லா சாக்லேட்டுமே அந்த சந்தையில வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. பாருங்க, நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இந்த மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து இந்த மார்க்கெட்ல கிடைக்குது. நீங்க வாங்கலனாலுமே ஒன்ஸ் இந்த மார்க்கெட்டை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு பொருள் உடஞ்சிருச்சுனாலுமே அந்த பொருள் அப்படியே தூக்கி போட்டுட்டு புது பொருள் வாங்காம அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ்னே நீங்க வாங்கிட்டு போயிட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் vlog என்ன vlog போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போயிட்டு அந்த இடத்துலையுமே வந்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியும். ஸோ உங்களுக்கு எதுனா ஒரு இடம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த கமெண்ட் பண்ணிட்டு போங்க.